வணக்கங்க. நாம் இன்றைக்கி ஆட்டுக்கறி குழம்பு எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஆட்டுக்கறி, முட்டை, சாப்பாடு எல்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்றத இன்றைக்கி நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி கழுவி வச்சுக்கோங்க. இது அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இது மட்டன் மசாலா 50 கிராம். இது உப்பு தேவையானது போட்டுக்கலாம். இது மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இது மல்லித்தூள் தேவையானதை போட்டுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கு. இது மஞ்சத்தூள். அப்புறம் இது இஞ்சி பூண்டு எல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் இது தக்காளி பழம் 5 பழம் எடுத்து வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு மூடி தேங்காய் இது குழம்புக்கு அரைச்சி ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே உங்களுக்கு காட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்ம இதெல்லாம் கழுவி கட் பண்ணி தயாராக எடுத்து வச்சுக்கணும். இப்போ எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம நிறைய குழம்பு வைக்க போகிறோன்றதுனால 150 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு தாளித்து விட்டுடுங்க. போட்டு அது பொரிஞ்ச பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து வாசம் வரட்டும். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வெந்து மணமாக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சோம், அது போட்டுக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வேகும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது அனல் கம்மியாக வச்சு தீயாமல் வருங்க. நல்லா வறுத்து எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வறுக்கிற அளவுக்கு இது போட்டு பொறுமையாக கிளறி விடுங்க. இது ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி இதோட போட்டுக்கலாம். தக்காளி பழம் ஒரு 4-5 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது குழம்பு நிறைய தேவைன்றதுனால தான் இவ்வளோ பொருள் போடுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். இது வெங்காயம் வெந்த பின்னாடி தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா கொலன்னு வெந்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. தக்காளியாக இல்லாமல் நல்லா வெந்துடணும். 1 நிமிஷம் மூடி வச்சு அப்புறமேட்டு எடுத்து கிண்டிக்கோங்க. அப்பப்போ இது கிண்டி விட்டுட்டே இருங்க. இது ஓரளவுக்கு நல்லா வெந்து கொலன்னு ஆன பின்னாடி நம்ம இதில் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. அந்த மட்டன் மசாலா வச்சுருந்தோம் இல்லையா 50 கிராம், அதை அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொத்தமல்லி தூள். நான் குழம்பு நிறைய வேணுன்றதுனால நிறைய கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். இது உப்பு தேவைக்கு இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கோம். நம்ம அப்புறமேட்டுக்கு குழம்பு வெந்த பின்னாடி தேவையான அளவுக்கு அப்போ போட்டுக்கலாம். இது நல்லா பரட்டி விடுங்க. அடிப்பிடிக்காமல் கிண்டி விடுங்க. இது எல்லாமே பொடி ஐட்டமாக போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி தான் இந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம். அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இது ஒரு மாதிரி நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டே இதெல்லாம் வெந்ததுனால இப்போ இதை எடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் வச்சுருந்தோம்ல, கழுவி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு கிண்டி விடுங்க. நல்லா இது எண்ணெய் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா வெந்துடணும். இப்போ வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா ஐட்டம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லாம் போட்டு பாருங்கள், எண்ணெய் மேலே வந்த அளவுக்கு நல்லா இது வெந்தேருச்சு ஆல்மோஸ்ட். இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே நம்ம நல்லா கிளறி விட்டு அனல் கம்மியாக வச்சு தான் இதை செய்யணும். அப்போ தான் தீயாமல் நல்லா வரும். இப்போ 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து அப்பப்போ கிண்டுங்க. பொறுமையாக பண்ணுங்கள்.
இது வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த தக்காளி பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட தக்காளியே தெரியாது. அந்த அளவுக்கு வெந்த பின்னாடி நம்ம 1 கிலோ கறி வாங்கி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கறியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா பரட்டி விட்ருங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே வணங்கி தான் இருக்குது. இந்த மசாலா ஐட்டம் இது எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ கறியை போட்டு ஒரு பரட்டி விட்டு நல்லா கிளறி விட்ருங்க. அந்த கறியில் அந்த இதெல்லாம் ஏறட்டும். கொஞ்சம் ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடுங்க. நான் வந்து இதில் ஒரு 2.5 சொம்பு 3 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு குழம்பு அதிகமாக தேவைன்றதுனால அந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா வேகணும். அப்போ தான் இந்த நல்லா தளன்னு கொதித்து வெந்து அந்த கறியில் எலும்பில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் அந்த குழம்புல இறங்கிடும். அப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லா இது வந்து கொதித்து வேகட்டும். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே, ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு இது வேகணும். இது வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் மூடி வச்சுருங்க. நல்லா வேகணும். இது வந்து கொதித்து நல்லா வேகட்டும். இது நடுவில் வந்து நீங்கள் அடி பிடிக்காது, இருந்தாலும் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 முறை 3 முறை தட்டை எடுத்துகிட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது மூடி வச்சு நல்லா வேகட்டும். இப்போ இது வந்து நம்ம 2.5 சொம்பு 3 சொம்பு தண்ணி ஊற்றணும். இப்போ அந்த தண்ணி வந்து பாதி அளவுக்கு, நம்ம ஊற்றின தண்ணி பாதி அளவுக்கு சுண்டிருச்சு. அந்த அளவுக்கு இது வந்து வெந்துருச்சு ஒரு 3/4 மணி நேரம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நல்லா கிளறி விட்டு தேங்காய் அரை மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட ஒரு 2 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். அதை எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார் மட்டும் அலசி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொதிக்க விடுங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் அந்த தேங்காயோட வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். இதை இப்போ மூடி வைக்க வேணாம். கொஞ்சம் அந்த தேங்காய் வந்து கொதித்து பொங்கிடாமல் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கிண்டி விட்டு கொதிக்க வைங்க நல்லா. இது வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இது வந்து நம்ம மூடி வைக்க வேணாம். 1 நிமிஷம் திறந்தே இருக்கட்டும். ஏன்னா பொங்கிடாமல் பக்கத்துலேயே இருந்து இதை வந்து கிண்டி விடுங்க. இது நல்லா கொதித்து வரும்போது அந்த தேங்காயோட அந்த மேலே பாருங்கள், வெள்ளையாக தேங்காய் பால் தெரியுது இல்லையா, அதெல்லாம் குழம்போட கலந்து கலர் மாறிடும். நல்லா கொதிச்சிச்சுன்னா தளன்னு கொதிக்கும்போது குழம்போட கலரே மாறிடும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. தேங்காய் ஊற்றின பின்னாடி ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க வைங்க. அப்போ வந்து அந்த கறியில் அந்த இதெல்லாம் இறங்கி தேங்காய் பால்லாம் சேர்ந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக அப்போ தான் இருக்கும். இப்போ அந்த நுரையெல்லாம் அடங்குற அளவுக்கு கிண்டி விடுங்க. நல்லா கொதிக்கும் போதே அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த தேங்காய் பாலோட அந்த நுரை அடங்கிரும். நுரை அடங்கிருச்சு, இதுக்கு மேலே பொங்காதுன்னு தோணும்போது நம்ம வந்து ஒரு தட்டு வச்சு மூடி சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. அப்போ வந்து அந்த குழம்புல மேலே எண்ணெய் பசையாக வந்து பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்குள்ளே பக்கத்தில் முட்டை வச்சு வேவிச்சு வச்சுக்கலாம். சாதம் ஏற்கனவே வடித்து வச்சாச்சு. இப்போ குழம்பும் தயாராகிடுச்சு ஓரளவுக்கு. இதை கிண்டி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் தட்டு வச்சு மூடி அனல் கம்மியாக முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இதை வந்து மேலே அப்படியே எண்ணெய் பசையாக வந்துடும். இது கறி இந்த ஸ்டேஜில் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. வெந்திருக்கும் எப்படினாலும், இருந்தாலும் எடுத்து செக் பண்ணி நசுக்கி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ இந்த குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். மிளகுத்தூள் ரெடிமேடாகவே கிடைக்குது. இல்லை வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட 1 ஸ்பூன் போடுங்க. இந்த குழம்புக்கு அது போதுமாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு
அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இதுக்கு மேலே அடி பிடிக்காமல் பார்த்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். குழம்பு ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. இது இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதை இதில் கொஞ்சோண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஆனால் கம்மியாக வச்சு கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு போட்டு குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வச்சாச்சு குழம்பு. ஆட்டுக்கறி குழம்பு தயாராகிடுச்சு. வெந்துருச்சு நல்லா. மேலே பார்த்தீங்களா எண்ணெயாக வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு வெந்து சாப்பிட தயாராகிடுச்சு. இதில் நம்ம சுட சுட சாதம், முட்டை, இந்த குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் லேட் தான் ஆகும் ஆட்டுக்கறி குழம்பு வேகணும் அப்படின்னாக்கா. ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொறுமையாக தான் செய்யணும். சாப்பாடு செய்கிறதே ஒரு கலை. நம்ம பொறுமையாக செய்யும்போது தான் அதோட டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா அதையும் போடுங்க. நன்றிங்க.